எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. அதில் சர்வதேச சந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நேற்று அமெரிக்க சந்தை டவுனுங்க, நல்லாவே டவுன் 1% பக்கமாக டவுனுங்க. டவு S&P 500 ஒரு 1.74%, தென் நாஸ்டாக் வந்து ஒரு 2.3% பக்கமாக டவுனுங்க. நாஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதோடைய லேட்டஸ்ட் பீக்ல இருந்து 10% கீழே இறங்கியிருக்குங்க. கரெக்ஷன் ஜோனுக்குள்ள வந்திருக்கு. செல்லிங் ப்ரெஷர் அங்கேயுமே கண்டினியூ ஆகுதுங்க. ஏஷியன் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா ஜாப்பனீஸ் மார்க்கெட் நான் பார்க்குறப்போ ஒரு 0.86% பக்கமாக டவுனு. இந்திய சந்தையும் வந்து டவுன் தாங்க. நான் கடைசியாக ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 360 பாயிண்ட் பக்கமாக கீழே இறங்கி இருந்தது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஓவராலாக யூஎஸ்ஆ இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், தென் பிரெண்ட் க்ரூட் பிரைசஸ் மறுபடியும் கொஞ்சம் மேலே ஏறி இருக்குங்க. என்ன காரணம்? வார் தான் காரணம். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ண சொல்லி ட்ரம்ப் வந்து அவருடைய டெட்லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. இவங்க ஏற்கனவே அவங்களுடைய நிபந்தனைகள் தொடர்ந்து அதை தான் டிமாண்ட் பண்ணுறாங்க. அதனால வார் வந்து இப்போதைக்கு முடியுமா அப்படின்றது தொடர்ந்து கேள்விக்குறியாதாங்க இருக்கு. அதனால பிரெண்ட் க்ரூட் பிரைசஸ் ஏறுறப்ப டாலர், இந்தியன் ருப்பி டாலருக்கு எகெயின்ஸ்டா பயங்கரமா ஃப்ரெஷ் லோங்க 94 எல்லாம் தாண்டி 94.54 எல்லாம் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம். ஸோ இது வந்து மார்க்கெட்ல செல்லிங் ப்ரெஷரை அதிகம் பண்ண வைக்குதுங்க. எஃப்ஐஎஸ் பயங்கரமா அக்ரஸிவா விற்கிறாங்க. பிரெண்ட் க்ரூட் எடுத்துக்கிட்டோம்னா $106 பெர் பேரல் அதுக்கு பக்கமா இருந்தது நான் ஏர்லியரா பாக்குறப்ப. கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கொஞ்சம் கீழே இறங்கி வந்திருக்குங்க. $4,500 கீழே வந்திருக்கு. $4,425 பெர் அவுன்ஸ். இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 80 ரூபீஸ் மேலே ஏறிக்குங்க. 13,430 இருக்கு 22 கேரட் கோல்டு. கோல்டை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவங்களுடைய சென்ட்ரல் பேங்க் ரிசர்வ்ஸ்ல இருந்து பிசிக்கல் கோல்டை விற்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா அவங்களுடைய பட்ஜெட்ல டெபிசிட், அதாவது மிலிட்ரி எக்ஸ்பென்சஸ் அதிகமாகுது இல்லை, யுஎஸ் யுக்ரைன் வார், அதனால அவங்களுக்கு செலவுகள் அதிகமா இருக்கும். வார் அப்படின்னாலே செலவுகள் அதிகம். அதனால அவங்களுடைய பிசிக்கல் கோல்டை விற்க ஆரம்பிச்சிருக்கிற மாதிரி செய்தி. விற்றாங்க அப்படின்னா ஓவராலா இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயே விலை இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். இதுக்கு மத்தியில் கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட், குறிப்பா நிப்டி 50 இண்டெக்ஸ் வந்து டவுன் கிரேட் பண்ணிருக்காங்க. அவங்க கொடுத்த ஏர்லியர் டார்கெட்ஸ் எல்லாம் கட் பண்ணிருக்காங்க. என்ன முக்கியமான காரணம் அப்படின்னா எனர்ஜி பிரைசஸ், க்ரூட் ஆயிலோட பிரைசஸ் எலிவேட்டடா இருக்கு இல்லையா, தென் மேக்ரோ ரிஸ்க், அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதனால நிப்டி 50யோட டார்கெட்ஸை கட் பண்ணிருக்காங்க. அடுத்து ஏத்தர் எனர்ஜி எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து போல்ட் எர்த் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இந்த பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் அக்சஸ்க்காக இந்த பார்ட்னர்ஷிப்ங்க அக்ராஸ் இந்தியா. இது ஏத்தர் எனர்ஜிக்கு ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட். அடுத்து ஆர்ஏசி லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட போர்டு வந்து ஃபினான்ஷியல் இயர் 27க்கான மார்க்கெட் பாரோயிங் ப்ரோக்ராம், அதாவது 1.6 lakh crores பக்கமா பாரோயிங்கான அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஆர்ஏசியை பொறுத்த வரைக்கும் லெண்டிங் பிசினஸ் தான். அவங்க கடன் வாங்கி தான் கடன் கொடுப்பாங்க. அதற்கான அப்ரூவல் ஃபினான்ஷியல் இயர் 27 கொடுத்துருக்காங்க. டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமா ஃபண்ட் ரைஸ் பண்ற மாதிரி தெரியுதுங்க அவங்களுடைய லெண்டிங் ஆபரேஷன்ஸ்க்காக. ஆர்இசியை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் நல்லா இருக்கும், பட் இதோட பிஎஃப்சி சீப்பு. எப்படியும் ஆர்இசி பிஎஃப்சி கூட தான் மெர்ஜ் ஆக போகுது அப்படின்றது தோராயமா உறுதியாயிட்டு. ஸோ பிஎஃப்சியவே பார்க்கலாம் நம்ம. அடுத்து ஜேஎஸ்டபிள்யூ மோட்டார்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, டசால்ட் கூட பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. எதற்கு அப்படின்னா அவங்களுடைய இவி டிசைன், இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங்கை ஆக்சிலரேட் பண்றதுக்காக இந்த பார்ட்னர்ஷிப் போடுறாங்க ஜேஎஸ்டபிள்யூ மோட்டார்ஸ். அடுத்து கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் வந்து ஹெச்பிஎல் இன்ஜினியரிங் கூட ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் எடுத்துருக்காங்க. இந்த ஜாயிண்ட் வெஞ்சருடைய ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா மரைன் செக்டார்ல எலக்ட்ரிக் மொபைலிட்டி, எனர்ஜி ஸ்டோரேஜ் டெக்னாலஜி இதை டெவலப் பண்றதுக்கு, கமர்ஷியலைஸ் பண்றதுக்காக ஹெச்பிஎல் இன்ஜினியரிங் கூட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இந்த பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஃபோக்கஸ் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா அட்வான்ஸ்டு பேட்டரி டெக்னாலஜிஸ், பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், பவர் எலக்ட்ரானிக்ஸ், சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதெல்லாம் தான் இவங்களுடைய ஃபோக்கஸாக இருக்கும். இதில் கொச்சின் ஷிப்யார்ட் எடுத்துக்கிட்டோம்னா காஸ்ட்லியான பிஸ்னஸ்ங்க, 40 times ஏர்னிங்ஸோட அதிகமாக இருக்கும். ஹெச்பிஎல் வந்து ஒரு மிட் சைஸ் நிறுவனம், ஒரு 20,000 crore மார்க்கெட் கேப்க்கு கொஞ்சம் கீழே தான் இருக்கும். டெட் டு ஈக்விட்டி கம்மியாக தான் இருக்கும். பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 24 times ஏர்னிங்ஸ் பக்கமாக இருக்குங்க. ஒரு காரங்களில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நண்பர்கள் கேள்வி கேட்டப்ப. ஷேர் பிரைஸ்ன்னு பார்த்தோம்னா அதோடைய பீக்ல இருந்து கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது, ரேலி இருந்தது, கீழே இறங்குது. அடுத்து ஹெச்எஃப்சிஎல் அவங்களுடைய புது சப்சிடரி ஹெச்எஃப்சிஎல் அட்வான்ஸ்டு சிஸ்டம் பிரைவேட் லிமிடெட் மூலமா ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் செக்டாருக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஏரோ ஸ்ட்ரக்சர்ஸ், ரேடார்ஸ், ஏரோநாட்டிக்ஸ், இதுல எல்லாம் அவங்களுடைய ஃபோக்கஸா இருக்கும். ஹெச்எஃப்சிஎல் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கோர் பிசினஸ் அப்படின்றது மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் தான். கேபிள் செக்டார் நம்ம பெரும்பாலும் கேபிள் செக்டாரை பார்க்கறது இல்லை. அடுத்து கார்பரேட் ஆக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஐஆர்டிஏ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 60 காசுங்க. ரெக்கார்ட் டேட் வந்து April 2, 2026. அதே மாதிரி சென்னை பெட்ரோலியம் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு ஷேருக்கு 8 ரூபாய் அப்படின்ற மேனிக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.
ரெக்கார்ட் டேட் வந்து April 2, 2026. அடுத்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டேட்டா சென்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நெக்ஸ்ட் 3 to 4 இயர்ஸ்ல, அதாவது 2030க்குள்ள டேட்டா சென்டர் கெப்பாசிட்டி அப்படின்றது 4 ஜிகாவாட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கான இன்வெஸ்ட்மெண்ட் பொட்டன்ஷியல் அப்படின்றது 1.5 lakh crores வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் கேர் ரேட்டிங் என்ன சொல்றாங்க, வாஸ்ட் கேபிட்டல் தேவைப்படும் டேட்டா சென்டர்ஸ்க்கு. அதாவது இந்த டார்கெட்டை நோக்கி நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல போறாங்க அப்படின்னா ஒரு 3-4 லட்சம் கோடி வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து டான்ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா டேனிஷ் இன்ஜினியரிங் கம்பெனிங்க. டான்ஃபோர்ஸ் இந்தியா என்ன சொல்றாங்க, நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல நாங்கள் ஒரு 1500 crore வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, உங்களுடைய கோர் பிசினஸ் என்ன அப்படின்னா எனர்ஜி எஃபிஷியன்ட் டெக்னாலஜிஸ்ங்க. சரி, இவங்க எதுக்கு 1500 crore இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, இப்போ இந்தியாவில் டேட்டா சென்டர் பூம் இருக்கு. நிறைய பெரிய பிளேயர்ஸ் டேட்டா சென்டர் போடுறாங்க. அதுக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுவாங்க. கூலிங் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்றதுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கும். ஸோ அதற்கான ஏற்பாடுகளை டான்ஃபோர்ஸ் பண்றாங்க. அடுத்து டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டோம்னா 5% டவுனுங்க. நான் கடைசியா பார்த்தப்ப 52 வீக் லோ அப்படின்னே சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா JLRல ப்ரொடக்ஷன் ஹால்ட்டுங்க. நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்க்கு ப்ரொடக்ஷன் ஹால்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. ஷெட்யூல்டு ஹால்ட்டும் இருக்கு. அது போக பிரியரா சப்ளைல ஒரு சில டிஸ்ட்ரப்ஷன் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. அதனால ப்ரொடக்ஷன் ஹால்ட் நடந்திருக்கு. ஸோ ஷேர் பிரைஸை அடிச்சிருக்காங்க. நல்ல வேல்யூவேஷன்ல கிடைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து LTTS எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய ஸ்மார்ட் வேர்ல்ட் அண்ட் கம்யூனிகேஷன் பிசினஸ் கொடுக்குறாங்க. அதற்காக பிசினஸ் டிரான்ஸ்பர் அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க. இதனுடைய டீல் ஒர்த் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஒரு 452 crores. யார்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா AMI சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற குழுமத்திட்ட கொடுக்குற மாதிரி தெரியுது. September 30, 2026க்குள்ள இந்த டிரான்சாக்ஷன் நடந்துடும் நினைக்கிறேங்க. LTTS பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் 30 times earnings கீழே தான் இருக்கும். பட் LTTSக்கு ப்ரொமோட்டர் யாருங்க, L&T தான். அவங்கள்ட்ட தான் ஒரு 73.58% ஸ்டேக் இருக்கு. ஸோ தனியா LTTS பார்க்கணும் அப்படின்ற தேவை கிடையாது. அடுத்து பிளாக் ராக் என்ன பண்றாங்க, அவங்களுடைய சப்சிடரி GIPEM ஸ்டார் பிரைவேட் லிமிடெட் மூலமா ஆதித்யா பிர்லா ரினியூவபிள்ஸ்ல ஸ்டேக் எடுக்கிறதுக்கான வேலையில ஈடுபட்டு இருக்காங்க. அதாவது ஆதித்யா பிர்லா ரினியூவபிள்ஸ் அலாங் வித் சப்சிடரிஸ் ஸ்டேக் எடுக்கிற மாதிரி தெரியுதுங்க. ஆதித்யா பிர்லா ரினியூவபிள்ஸை பொறுத்த வரைக்கும் பவர் ஜென்ரேஷன் தான் த்ரூ ரினியூவபிள் ரிசோர்சஸ், குறிப்பா விண்டு, தென் சோலார், இதெல்லாம் தான் அவங்களுடைய கோர் பவர் ஜென்ரேஷன் செக்டாரா இருக்கு. அடுத்து IPO அப்டேட் எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஷியல் இயர் 26 பொறுத்த வரைக்கும் நிறைய IPO வந்திருந்தது இல்லையா. கிட்டத்தட்ட 4-3 லிஸ்டட் கம்பெனிஸோட பிரைசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லிஸ்டிங் பிரைசஸ்க்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் சொல்றாங்க. இன்னைக்கு பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ல வந்திருக்குங்க. அடுத்து இன்னைக்கு ஒரு சில கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட், கார்பரேட் ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஷேர் பிரைசஸ்ல ஒரு ஃபால் இருக்கே சார், என்ன காரணம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. இது வந்து பெரும்பாலும் நடக்கக்கூடியது தாங்க. ஏன்னா மார்க்கெட்டே வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. பொதுவாகவே கார்பரேட் ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் செல்லிங் ப்ரெஷர் இருக்கும், மார்க்கெட்டு டவுன் ஆகுது, அதனால பயங்கரமா கீழே இறங்குதுங்க. இப்போ போனஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும், கிடைச்ச ஷேரை கொடுப்பாங்க. தென் ஸ்பிளிட்ல மார்க்கெட் கேப்ல எந்த வித்தியாசமும் இருக்காது, வேல்யூவேஷன்ல எந்த வித்தியாசமும் இருக்காது. நிறைய ஷேர்ஸ் அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி தெரியும், அதுல வித்தாங்க அப்படின்னா போகும். தென் டிவிடெண்டை பொறுத்த வரைக்கும் ரெக்கார்ட் டேட்டுக்கு அப்புறம் கொடுப்பாங்க. பொதுவாக கீழே போறதுக்கு முக்கியமான காரணம் செல்லிங் ப்ரெஷர் தாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ஸ்பிளிட் தான் போட்டாங்க. ஸ்பிளிட்னால எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது அப்படின்றது நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்போம், எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஷேர் பிரைஸை பயங்கரமா ஏத்துனாங்க, 1000 வரைக்கும் ஏத்துனாங்க. கார்பரேட் ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு, ஸ்பிளிட் கிடைச்சிருச்சு. இன்னைக்கு நிலைமையை பாருங்க, புக் வேல்யூக்கு கீழே வந்துருச்சு. வேல்யூவேஷன்ஸ்ல எந்த சேஞ்சஸுமே இருந்திருக்காது. அடுத்து காத்தக் மஹிந்திரா பேங்க் பத்தி எழுதியிருக்கிறாங்க. இப்பயுமே அது காஸ்ட்லி தாங்க. 1.5 times புக் த்ரெஷ்ஹோல்ட் ஞாபகம் வச்சுங்க, கண்டிப்பா கீழே வருங்க. நம்ம வந்து அதை பத்தி ஒரி பண்ணவே தேவையில்லை. இதே மாதிரி சுச்சுவேஷன் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் முடிக்கிறேன்னு சொல்றாரு, இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கிறாரு. போற போக பார்த்தா இன்னும் ஒரு மாசம் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா டாலருக்கு எகெயின்ஸ்டா இந்தியன் ருப்பி 100 தொட்டாலும் தொட்டுருங்க. யாருக்கு இது ரொம்ப சூப்பரான டைம் அப்படின்னா IT, ஃபார்மா, அதாவது டாலர்ல ஏர்னிங்ஸ் எடுக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலங்க. அதாவது ரெவன்யூ மியூட்டடா இருந்தாலும் கூட IT பிசினஸ் எல்லாமே வந்து டாலருக்கு எகெயின்ஸ்டா இந்தியன் ருப்பி உள்ளுறப்ப அதுலயே அவங்களுக்கு ஒரு ரெவன்யூ க்ரோத் காட்டலாம் அவங்க. ஸோ நல்ல டைம் அவங்களுக்கு. கோத்தக் மஹிந்திரா பேங்க் இல்லைங்க, நிறைய பெரிய பேங்க் வந்து உங்களுக்கு லோயர் லெவலுக்கு கிடைக்கும். இதே மாதிரி செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா பொறுமையா இருங்க, கிடைக்கலன்னா பரவாயில்ல, விட்டுறலாம். அடுத்து CMS இன்ஃபோ சிஸ்டம் பத்தி இருக்கிறாங்க. கேஷ் மேனேஜ்மெண்ட் லாஜிஸ்டிக்ஸ்ங்க. வேல்யூவேஷனா நல்லா இருக்கும், கடன் கம்மியா தான் இருக்கும். பட் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல இதோட க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்றது தாங்க எனக்கு சந்தேகம். நம்ம வாங்கணும் அப்படின்னா பெரும்பாலும் கொடுக்க மாட்டோம். இந்த கேஷ் மேனேஜ்மெண்ட் லாஜிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்ப கேஷ் எடுக்கிறதே குறைஞ்சிருச்சுங்க. எல்லாம் ஜிபே யூஸ் பண்றாங்க. இன்னும் ஒரு காலகட்டம் வருங்க, அதாவது பேமெண்ட்டை ரொம்ப எளிமையா பண்றதுக்கு ஒரே ஒரு வழி கிரெடிட் கார்ட்ஸ் தான். ஸோ கிரெடிட் கார்டுக்கு நிறைய போறாங்க அப்படின்னா, அதாவது பேமெண்ட் வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக கிரெடிட் கார்டு போறாங்க அப்படின்னா
இந்த கேஷ் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் என்ன ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியாது, அதனால நான் இதை பார்க்கறது இல்லை. அடுத்து ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. முற்காலங்களில் நண்பர்கள் கேட்டிருக்காங்க. அப்போ வேல்யூவேஷன் அதிகமாக இருந்தது, பீக்கில் இருந்தது, இப்போ கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்கு. அதுலேயும் ப்ராஃபிட் புக்கிங் இன்னமும் கண்டினியூ ஆகலாம். 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்க்கு கீழே வருதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து வாட்டர் எனர்ஜிஸ் பற்றி கேட்டிருக்காங்க. சார் ரீசெண்டாக ரேலி ஆனதுல 10% எனக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு, அதை வச்சுக்கிறதா கொடுத்துட்றதா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அது உங்களுடைய விருப்பம் தாங்க. என்ன நோக்கத்துக்காக நீங்கள் முதலீடு பண்ணீங்க அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 20% நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் லாங் டேர்மில் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் எக்ஸப்ஷனும் இருக்கும், அந்த பிஸ்னஸும் உங்கள்கிட்ட இருக்கும். இன்னும் கீழே வர்றப்ப அக்யூமுலேட் பண்ணலாம். பிஸ்னஸ் லார்ஜ் கேப் பிஸ்னஸ், நல்ல கேபெக்ஸ் எடுத்துருக்குறாங்க இப்போ ரீசெண்ட் டைம்ஸில். நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் மேலே ஏறிச்சு அப்படின்னா வருத்தப்படுவீங்க, கீழே இறங்குச்சு அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பாக பார்க்குறீங்க அப்படின்னா அதை வச்சுக்கலாங்க. அடுத்த ஒரு நண்பர் பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்ல நான் ஒரு 25K உள்ளதுக்கு போட்டேன் சார், இது சரியா தப்பா அப்படின்னு சொல்லி எழுதிருக்காங்க. இதுல தவறு எதுவும் கிடையாதுங்க. பட் நீங்க டைவர்சிஃபை பண்ணி போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட இருக்க 25,000 தான் இருக்கு, எல்லாத்தையுமே தூக்கி பிஜி இன்வெஸ்ட்ல போட்டோம் அப்படின்னா அது ராங். இல்ல என்கிட்ட நிறைய பேஸ்கெட் இருக்கு, இப்போ நியூ பேஸ்கெட்டா நான் 25K பிஜி இன்வெஸ்ட்ல போட்டிருக்கேன் அப்படின்னா வெல் அண்ட் குட். பட் பாண்டும் நீங்க பாத்துருக்கலாம். 25K மினிமம் 10K இருந்தாலே பாண்டை பார்க்கலாம். 25K இருக்கிறப்ப பாண்ட் பிளஸ் பிஜி இன்வெஸ்ட் கூட அதை ஸ்பிளிட் பண்ணிருக்கலாம், பாண்ட் பிளஸ் கோல்டன் கூட அதை ஸ்பிளிட் பண்ணிருக்கலாம். ஏன்னா கோல்ட் பிரைசஸ் கொஞ்சம் கரெக்டா இருக்கு இல்லையா. பட் ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க, அந்த 25K மறந்துடுங்க. தொடர்ந்து ஈல்டு வந்துகிட்டே இருக்கும், எடுத்து என்ஜாய் பண்ணுங்க, இல்ல ரீஇன்வெஸ்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நண்பர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வெறும் பிரைஸ் டு புக், பிரைஸ் டு ஏர்னிங்ஸ், டெட் டு ஈக்விட்டியை மட்டும் பார்த்து இன்வெஸ்ட் பண்றது அப்படின்றது சரி வர்ற மாதிரி தெரியல. இதனால நிறைய பேர் உள்ள மாட்டிட்டு இருக்காங்க. இன்னும் டீப்பா அனலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு டாடா கெமிக்கல்ஸோ இல்ல அமர் ராஜா எனர்ஜி அண்ட் மொபைலிட்டியோ பயங்கரமா கீழே இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி நண்பர் எழுதியிருக்காங்க. ஐடிசியை விட்டுட்டாருங்க, இந்த வருஷம் மட்டுமே 20% கீழே இறங்கியிருக்கு. 20% விட அதிகமா இறங்கியிருக்குங்க அதோட ஆல் டைம் ஹைல இருந்து. நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு, அதையும் நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். டீப்பா அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டீப்பா உள்ள போகணும் அப்படின்ற அவசியமே கிடையாதுங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் growth prospects, promoter integrity, then valuation metrics, then கடன் இருக்கா அப்படின்னு சொல்லி முக்கியமா பார்த்தா போதும். பொறுமை வேணுங்க. பொறுமை இல்லை அப்படின்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு சரி வராது. அது போக பயம் இருக்கக்கூடாது, கீழே இறங்குறப்ப பயம் இருக்கு அப்படின்னாலும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு சரி வராது. அடுத்து வாஸ் சோலார் பத்தி எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஸ்மால் கேப்ங்க, பிளஸ் டெட் டு ஈக்விட்டியும் ரொம்ப அதிகமா இருக்கு. நிறைய ரினியூவபிள் எனர்ஜி ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குங்க நல்ல வேல்யூவேஷன்ல, அதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் தான் இந்த பதிவுல முக்கியமா டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். முதலீடுகள்ல ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.